லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887 நம்ம கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னு பார்த்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் போட்டு நம்ம வந்து மெயினாக வந்து ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருவோம். வீக்லி சார்ட் டெய்லி சார்ட் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22ஆம் தேதிக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் வச்சுன்னா எடுத்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல் போர்டு வந்து மெயினாக வந்து 2 சார்ட்டையும் வச்சு தான் நான் வந்து ஆல் போர்டு எடுப்பேன். அதனால தான் மிஸ் ஆகாமல் ஓரளவுக்கு மிஸ் ஆகாமல் தான் நம்ம கணிப்பில் கொண்டு வருவோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஆனால் ஹெவி சி போர்டுக்கு அல்லது 3 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்துருந்தோம். நான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 2 பவர் 7ஆம் நம்பரை கொண்டு போய் சி போர்டில் வச்சுட்டேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். 3க்கு பவர் வந்து 8ஆம் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கான கசிங்க 23/7/2025 ஓகே, இதுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது நம்ம வீடியோ லைக் பண்ணுவீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எனக்கு வந்து எடுத்து வந்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீக்லி சார்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து 2 நம்பருமே ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்பர்ஸ் அன்றைக்கி எடுத்துருந்துருக்கேன். ஓகேவா, இதில் வந்து வீக்லி சார்ட் புதன்கிழமை ஓகே, புதன்கிழமை ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புதன்கிழமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 080 நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து 080 வந்து போட்டுக்கிறோம். இதில் ஒரு ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஏஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 842 ஓகேவா, 842. இதில் புள்ளிக்கு கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படி இல்லைனா 5, 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 080 வச்சு எடுக்க நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.5. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 0.5 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 842 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 9, 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 0.5 வச்சு அடிக்க நமக்கு 7 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 667. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 667 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 842 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 6, 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 667 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிது. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 124. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 124 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 842 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 8, 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 124 வச்சிருக்கல நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 280 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 842 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 0, 8 அல்லது 0 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 280 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8, 0. அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போட்டு எடுக்கலாம். மேலே இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு எடுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 ஓகேவா, 706. இந்த 706லேருந்து நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து 706 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 183 ஓகேவா, 183. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் படிச்சு நமக்கு வந்து 1 அப்படின்னா 0 ஓகேவா, 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 706 வச்சடிக்க நமக்கு 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 817. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 817 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 1, 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 817 வச்சு எடுக்க நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 440 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா 440 வச்சடிக்கு நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 காஸ்ட் ஆப்ஷன் 183 போட நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 6, 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 337 வச்சடிக்கு நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 887 காஸ்ட் ஆப்ஷன் 183 போட நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 0, 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 0 வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட்டையும் நமக்கு 8-0, டெய்லி சார்ட்டும் 8-0 இல்லாமல் நம்ம கணிப்பில் ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 0க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் 0 வந்தால் எடுத்து டைப் பண்ணுங்கள். அப்படின்னா 8ஆம் நம்பர்ஸ் வந்தால் 8ஆம் நம்பர் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்மளை அடுத்தபடி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 0.5 லாஸ்ட்டாக இருக்கிற 3 டேஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் 0.5 இந்த 0.5 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 0.5 வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 211. ஓகேவா, 211. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 3 அப்படின்னா 6, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 0.5 வச்சு எடுக்கிறோம். 3 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 667. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 எஸ்ஐன் ஆப்ஷன் 211 போட நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 2, 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 667 வச்சிருக்கு. நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிது. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 124. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 124 எஸ்ஐன் ஆப்ஷன் 211 போட நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 9, 8, 9 நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 124 வச்சிருக்கு. நமக்கு 8 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 211 போட நமக்கு கிடைச்சது 4 அப்படின்னா 9, 4 அல்லது 9 நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வீக்லி சார்ட் வச்சு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செட் வச்சோம். நமக்கு வந்து 3 6 கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 5 2 நமக்கு 2ஆம் நம்பர் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 8 9 நமக்கு பி போர்டில் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4ஐ பொறுத்த வரைக்கும் 4 9 பி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுக்கிறீங்க. நமக்கு பி போர்டுக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 0 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம அந்த ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து 5 டேஸ் சார்ட் எடுத்துக்கலாம். இதில் 706. இந்த 706 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 706 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 547. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 9 அப்படின்னா 7, 9 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 706 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 817 ரூட் ஆப்ஷன் 547 போட நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 1, 4 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 817 வச்சிருக்கு. நமக்கு 4 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 440 ரூட் ஆப்ஷன் 547 போட நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 3 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 440 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 ரூட் ஆப்ஷன் 547 போட நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 6, 7 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா 337 வச்சு எடுக்க நமக்கு 7 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இது 7 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 887 ரூட் ஆப்ஷன் 547 கூட நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 4 9 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 887 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 4 நம்பர்ஸ் வந்து கிடச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் 4 நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பு 9 நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொடுக்குற நம்பர்ஸ் 8 0 நமக்கு 0 வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 0 4 இந்த 0 4 இந்த 40 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து கேரளா டியர் வந்து நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிறப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கையான கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து தைரியமாக வந்து ப்ளே பண்ணலாம் ஓகேவா. நாளைக்கு நான் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைச்சது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 8 அப்படி இல்லைன்னா 8 0 வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி ஆல்போர்டுக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க, அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ண உங்கள் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை. அதில் ஏபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 84 48 04 40 89 98 09 90 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்க கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 04 40 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி 8 நம்பர் வந்தால் 84 48 இந்த 4 நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 9 நம்பர் வந்தால் இந்த 4 நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள், வின்னிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஓகேம்மா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்க, மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்ப்போம்.